ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நமக்கு வயலில் வந்து நம்ம கதலி வாழை ஏற்கனவே போட்டிருந்தோம். இந்த வாழைலாம் நட்டா சரிதான். அந்த வாழை நட்டு வந்து இந்த காதில் தோண்டும் போது ஒரு சர்ப்ரைஸ் கிடச்சி. அந்த சர்ப்ரைஸ் என்ன சொல்லி பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா? ஆமாம், வெள்ளாமை கிடச்சிருக்கு நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஆமையை தான் ரெஸ்கியூ பண்ண போகிறோம். நம்ம அதை நான் அந்த குண்டுல நான் இந்த குண்டு இதில் தான் அந்த ஆமையை விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ஆமை வளர்க்க ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இந்த ஆமை வளர்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தலைமுறையில் நமக்கு இந்த ஆமையை வளர்க்க முடியாது. இதை வளர்த்தா பெரிய பாடு. ஓகேவா? அது போக்கடியாக இருக்குது. நல்ல ஒரு பாலாமை. இந்த ஆமை நாங்கள் இங்கே பாலாமைன்னு சொல்லுவோம். வேறு இருக்க மூக்கை பார்த்தா பன்னி மூக்கு மாதிரி இருக்கா? பன்னி மூக்கு மாதிரி இதா? பன்னி மூக்காம இப்படி நிறைய பேரில் சொல்லுவோம். பரம விளையாட்டுகள் அதான் இது பாலாமைன்னு சொல்லியது. சின்ன வயசு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ இதை சாப்பிட கூட எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா இதில் நமக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிரினம். இந்த கால சூழ்நிலை மாறுறதுக்கு இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக அழிஞ்சிட்டு தான் வருது. இதை நம்ம இப்போ ரெஸ்கியூ பண்ண போகிறோம். ஓகே பாய். சாமியை நம்ம ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஓகே